தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, ரொம்ப சாரிங்க. ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே நான் சாரி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க. என்னோடய டீச்சிங் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க, இந்த கிளாஸில் நாங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ ஃபீஸ் அமௌண்ட் பே பண்ணணும், அது மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. நான் எந்த ஒரு ஃபீஸ் அமௌண்ட்டும் உங்கள்கிட்ட வாங்க போகிறது இல்லைங்க. நான் ஃப்ரீயாகவே டாப் டு பாட்டம் 10 யூனிட்டில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸுமே நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் அதை படிச்சிங்கன்னா போதும். பட் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை மாதிரி ஃபீஸ் பே பண்ண முடியல, என்னால் ஒரு கோச்சிங் சென்டரில் போய்ட்டு என்னால் கோச்சிங் எடுத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களில் உங்களால் முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை படித்து அவங்களும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். அதான் நான் ஆசைப்பட்றேன். அவ்வளோதாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம தியரி ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தியரி ஆஃப் ஈக்குவேஷன். இதில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக்ஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, பாலினாமியல் அண்ட் அல்ஜிப்ரைக் ஈக்குவேஷன் அதை பற்றினா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதை இன்றைக்கும் ரஃபாக பார்த்துக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ். இப்போ பாலினாமியல் என்ன, அல்ஜிப்ரைக் ஈக்குவேஷன் பார்த்துருவோம். அடுத்து பாலினாமியலுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குது, அல்ஜிப்ரைக் ஈக்குவேஷன்ஸ்னு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த ரூட்ஸுக்கும் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பற்றி பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன். இதில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 டைப்பாக இருக்கும். அந்த 6 டைப்ஸையுமே நம்ம பார்த்துக்க போகிறோம். ரூட்ஸ் வித் சைன் சேஞ்சுடு, அடுத்து ரூட்ஸ் மல்டிப்ளைட் பை எ கிவன் நம்பர், ரெசிப்ரோக்கல் ரூட்ஸ், ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன், டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன், ரிமூவல் ஆஃப் டேர்ம்ஸ், டெஸ்கர்ட்ஸ் ரூல் ஆஃப் சைன்ஸ். அவ்வளோதாங்க. இந்த டாபிக்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு டாப்பிக்காக ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஓகே, பாலினாமியல் அண்ட் அல்ஜிப்ரைக் ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். திஸ் ஈக்குவேஷன் இஸ் கால்டு பை, இதுதான் நம்ம பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். இதையே நான் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டேன்னா பாலினாமியல் ஈக்குவேஷன்னு சொல்லுவோம். இப்போ நம்மளோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே ஒரு நம்பராக இருந்துச்சுன்னா நியூமெரிக்கல் ஈக்குவேஷன்னு சொல்லுவோம். அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷன்ஸாக இருந்துச்சுன்னா அல்ஜிப்ரைக் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லுவோம். இதில் நம்ம டிகிரியை பேஸ் பண்ணி நிறைய டைப்ஸ் இருக்குன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இதில் வேறு எதுவுமே கிடையாதுங்க. இதை நீங்கள் ஜென்ரலாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இட்ஸ் எனாஃப். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாலினாமியல்ஸில் ரிமைண்டர் தியரம் பார்க்கலாம். f of x equal to x minus a q of x plus r. இது வேறு ஒரு நம்பர் வச்சு சொன்னோன்னா நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். பாருங்கள், இப்போ 9 நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 4 2s are 8 வரும். ரிமைண்டர் நமக்கு 1 கிடச்சிருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம், 9 ஈக்குவல் டு 2 times of 4 இருக்குது, ப்ளஸ் ரிமைண்டராக 1 இருக்குது. இதை தாங்க நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை ரைட் பண்ணியிருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம எக்ஸ் மைனஸ் ஏஆல் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான கோஷியன்ட் 4 கிடைக்குது, ரிமைண்டர் 1 கிடைக்குது. இதை தான் நம்ம இந்த ஈக்குவேஷனில் எழுதியிருக்கோம். அப்போ க்யூன்றது என்னென்னா ஈவு, ஆறுன்றது இட்ஸ் ரிமைண்டர் மீதி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பி ஆர் டிஃப்ரெண்ட் சைன்ஸ், then at least one root of the equation f of x equal to 0 must lie between a and b. இது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம ஒரு ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த ஈக்குவேஷன்ஸில் நம்ம எஃப் ஆஃப் ஏ அப்படின்ற ஒரு நம்பரை, ஏ அப்படின்ற ஒரு நம்பரை நான் அப்ளை பண்ணுறேன். a0 a1 அண்ட் சான் இருக்குது இல்லைங்களா, இல்லைனா எக்ஸ் இருக்குது, இந்த எக்ஸுக்கு பதிலாக ஏ அப்படின்ற ஒரு நம்பரை நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அடுத்து நான் பீன்ற ஒரு நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் மைனஸில் இருக்குது. அதை தான் சொல்லியிருக்காங்க, எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பி ஆர் டிஃப்ரெண்ட் சைன்ஸ். நான் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தேன். அப்போ நமக்கு எஃப் ஆஃப் ஏன்ற அந்த ஈக்குவேஷன் எப்படி இருந்துச்சு, பாசிட்டிவில் கிடச்சிச்சு. பி சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தேன், எஃப் ஆஃப் பின்ற அந்த ஈக்குவேஷன் நெகட்டிவாக கிடச்சிச்சு. இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏ அண்ட் பிக்கு நடுவில் ஒரு ரூட்டாவது லை ஆகும், அக்கர் ஆகும்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள்.
எக்ஸ் பவர் 5 மைனஸ் 2x³ + 2 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். நான் எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு அப்ளை பண்ணுறேன். எனக்கு ஆன்சர் என்ன கிடச்சிச்சு? 2 பவர் 5னா 32, 2 × 8 16 + 2 18 பாசிட்டிவாக கிடச்சிருக்கா? நான் -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும்? எனக்கு ஆன்சர் -14 நெகட்டிவாக கிடச்சிருக்குது. அப்போ ஒரு டயக்ராம் நம்ம வந்து ஒரு கிராஃப் வரைகிறோம் அப்படின்னா இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே நமக்கு பாசிட்டிவ், இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே நமக்கு நெகட்டிவில் இருக்கும். ஆமாம் தானே? எனக்கு பாசிட்டிவில் ஒரு பாயிண்ட் அக்கர் ஆகிடுச்சு, நெகட்டிவில் ஒரு பாயிண்ட் அக்கர் ஆகிடுச்சு. இந்த ரெண்டையும் நான் வந்து ஜாயின் பண்ணணும். நான் எந்த ரூட்டில் ஜாயின் பண்ணாலும் ஓகே. எனக்கு எங்கேருந்து ஜாயின் பண்ணேன் அப்படின்னாலும் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது இல்லையா, இந்த எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு இடத்துலையாவது லை ஆகிட்டு தான் ஜாயின் பண்ண முடியும். ஆமாம் தானே? நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த பாசிட்டிவ் போர்ஷன்லேருந்து எனக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு, நெகட்டிவ் போர்ஷன்லேருந்து எனக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. நான் ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு இடத்துலையாவது எக்ஸ் ஆக்சிஸில் லை ஆகி தான் வரும். ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் என்ன ஆகும்? கண்டிப்பாக லை ஆக தான் செய்யும். இதுதான் நமக்கான ப்ராப்பர்ட்டிஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். If f of a, f of b have same signs, then no roots occur between a and b. இப்போ நான் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடச்சிச்சு, பின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு பாசிட்டிவ் வேல்யூவே கிடச்சிச்சு. அப்படி ரெண்டுமே எனக்கு பாசிட்டிவாகவே இருக்குது, இல்லைனா ரெண்டுமே எனக்கு நெகட்டிவாகவே சேம் சைன்ஸாகவே இருக்குது அப்படின்னா 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் எந்த ஒரு ரூட்ஸுமே அக்கர் ஆகாது. இதுக்கும் நான் அந்த டயக்ராம் போட்டேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே பாசிட்டிவ், இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே நமக்கு நெகட்டிவ். நான் நெகட்டிவ்குள்ளேயே 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன், ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணும்? எக்ஸ் ஆக்சிஸ் எல்லாம் டச் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது, ரெண்டுமே வந்து டைரெக்டாகவே கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டுக்கும் இடையில வேறு எந்த ஒரு பாயிண்ட்டுமே நமக்கு லை ஆகலை. கரெக்டாக? நான் பாசிட்டிவ்குள்ளேயே 2 பாயிண்ட்டும் எடுத்தேன் அப்படின்னாலும் எனக்கு சேம் அதே தான். இன்னொரு பாயிண்ட் வந்துட்டு எனக்கு லை ஆகாது. ஏஎன்பிக்கு நடுவில் எந்த ஒரு பாயிண்ட்டும் லை ஆகாது. ஓகேவா? டிஃப்ரெண்ட் சைன்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ரூட்டாவது லை ஆகும், சேம் சைனாக இருந்துச்சுன்னா ஒரு ரூட் கூட லை ஆகாது. அவ்வளோதான் இந்த ப்ராப்பர்ட்டி. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்ஜிப்ரைக் ஈக்குவேஷன். இதில் நமக்கு 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அன் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர் டிகிரி. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அது நமக்கு ஆர் டிகிரியாக இருக்குது. அந்த டிகிரியோட ஹையஸ்ட் பவர் வந்துட்டு ஆட் நம்பர்ஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 ரூட் ஆப்போசிட் சைன் டு த லாஸ்ட் டேர்ம். அதாவது ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது இல்லையா? இப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல ப்ளஸ்ன்றது மைனஸாக சேஞ்ச் ஆகிடுக்கு, அடுத்து மைனஸ் மைனஸ் சேம் சைனாகவே வந்துச்சு, மைனஸ் ப்ளஸ் சேஞ்ச் ஆகிடுக்கு. இது இந்த மாதிரி 2-3 இடத்துல சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. பட் அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கும்போது ஒரு இடத்துலையாவது சைன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? எப்போனா அது ஆட் டிகிரியாக இருந்துச்சுன்னா. சப்போஸ் அது ஈவன் டிகிரியாக இருக்குது, நம்மளோட அப்சல்யூட் டேர்மும் நெகட்டிவாக இருக்குது. அப்சல்யூட் டேர்ம் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது, கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேவா? அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் நமக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவ் டேர்மாவது இருக்கும், ஒரு நெகட்டிவ் டேர்மாவது இருக்கும். கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரூட் வந்து இருக்கும். ஓகேங்களா? நான் ஒரு ஆட் டிகிரியாக இருக்குது அப்படின்னா கிடைக்கக்கூடிய ரூட்ஸில் என்ன சொன்னேன்? ஒரு இடத்துலையாவது சைன் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு வேறு ஒரு மீனிங், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவாகவும் இருக்காது, எல்லாமே நெகட்டிவாகவும் இருக்காது. 3 இப்போ வந்து 5 இருக்குது அப்படின்னா ஒரு 4 பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவாவது கண்டிப்பாக இருக்கும், இல்லை 3 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் ரெண்டுமே மிங்கிளாகி தான் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கும் வந்துட்டு அதே தான். அட்லீஸ்ட் 1 ப்ளஸ் ரூட் இருக்கும், அட்லீஸ்ட் 1 மைனஸ் ரூட்டு கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட், ஈக்குவேஷன் வித் ரியல் கோஎஃபிஷியன்ட் இமேஜினரி ரூட்ஸ் அக்கர் இன் பேர்ஸ். ரியல் கோஎஃபிஷியன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு இமேஜினரி ரூட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது வந்து பேராக தான் அக்கர் ஆகும். a + ib ஒரு ரூட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு கொஷின் கேட்குறாங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இதோட ஒரு ரூட் வந்து 2 + 3i, இதோட இன்னொரு ரூட் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா கண்ணை மூடிட்டு அடிச்சிடலாம். 2 - 3i தட்ஸ் ஆர் ஈக்குவல் டு இதுவும் ஒரு ரூட் தான் சொல்லிட்டு. ஓகேவா? நம்மளுக்கு இந்த மாதிரி ரியல் கோஎஃபிஷியன்ஸோட இமேஜினரி ரூட்ஸ் வந்துச்சு அப்படின்னாலே 2 பேராக தான் அக்கர் ஆகும். ஓகேங்களா? தென் லாஸ்ட் ஒன், ரேஷ்னல் கோஎஃபிஷியன்ட் இர்ரேஷ்னல் ரூட்ஸ் அக்கர் இன் பேர்ஸ். அதே மாதிரி இப்போ இமேஜினரிக்கு சொன்ன மாதிரி தான் ரேஷ்னல் இர்ரேஷ்னலுக்கும் a + ரூட் பின்றது ஒரு ரூட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதோட பேரான a - ரூட் பியும் ஒரு ரூட்டாக தான் இருக்கும்.
இமேஜினரி அண்ட் இர்ரேஷ்னல் ரெண்டுமே பேராக தான் அக்கர் ஆகும். இதை மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். நமக்கு வந்து பாலினாமியல் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் இல்லையா? f of x equal to a0 x power n plus a1 x power n minus 1 plus and so on plus an equal to 0. That is called a polynomial equation. இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டிகிரி இருக்கு இல்லையா, ஹையஸ்ட் பவர், அதோட கோஎஃபிஷியண்டால் நான் ஃபுல் டேர்மையுமே டிவைட் பண்ணுறேன். எனக்கு டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இங்கே a0 கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் டேர்ம்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். இதுக்கு நான் வந்து நேம் வந்து ரெஃபர் பண்ணுறேன். a1/a0னா P1ன்னு எடுத்துக்கிறேன், நானே நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? a2/a0 P2ன்னு ரெஃபர் பண்ணுறேன், an/a0 Pnன்னு நானே சொல்கிறேன். அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்? x power n plus p1 x power n minus 1 plus p2 x power n minus 2 plus and so on plus pn equal to 0. இந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு கிடைச்சிருக்கும். இப்போது நமக்கு மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருந்திருக்கும்? x power n டிகிரி என்ன தானே, அப்போ நமக்கு இங்கே n ரூட்ஸ் அக்கர் ஆகுமா? ஒரு ஸ்கொயர் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பவர் அதோட டிகிரி 2, அப்போ நமக்கு 2 ரூட்ஸ் அக்கர் ஆகும். இங்கே நமக்கு n ரூட்ஸ் இருக்குது, ஸோ n ரூட்ஸ் அக்கர் ஆகும். அந்த ரூட்ஸை α1 α2 and so on ஆல்ஃபா என்னன்னு நானாகவே சொல்கிறேன். இதெல்லாம் இதோட ரூட்ஸாக இருக்கும். அது என்னென்ன நம்பர்ஸாக என்னென்னு நமக்கு தெரியாது. பட் α1 α2 and so on ஆல்ஃபா என்னன்னு சொல்லிட்டு ஒரு n ரூட்ஸ் நமக்கு இந்த இடத்துல அக்கர் ஆகும். இப்போ α1 ஒரு ரூட் அப்படின்னா x - α1 = 0ன்னு நம்ம சொல்லலாமா? அடுத்து α2 ஒரு ரூட் அப்படின்னா x - α2 = 0 ஒரு ரூட்டுன்னு நம்ம சொல்லலாமா? அதே மாதிரி நம்ம n டேர்ம்ஸ்க்குமே ரைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஈக்குவேஷன்ஸ் இப்படி தான் கிடைக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எல்லாத்தையுமே நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன், எக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஃபஸ்ட் டேர்ம் கூடயுமே நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவர் என் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து நான் α1 எடுத்துக்கிறேன், எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுறேன், இருக்கிற எல்லா எக்ஸ் கூடயுமே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ நான் எத்தனை எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணியிருப்பேன்? இது ஒரு எக்ஸு, இங்கே 2 எக்ஸு 3 எக்ஸுன்னு சொல்லிட்டு மொத்தம் நமக்கு n எக்ஸ் இருக்குது. ஆனால் இந்த எக்ஸோட நம்ம மல்டிப்ளை பண்ணாமல் மிச்சம் இருக்க எல்லாத்தோடையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ அந்த α1ங்கிறத x பவர் n - 1 கூட நான் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். கரெக்டாக? அடுத்து நான் α2 எடுத்துக்கிறேன், அதே மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு எக்ஸு இல்லாமல் மீத n - 1 எக்ஸ் கூட நான் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். கரெக்டாக? இப்படி நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னா எல்லா ஆல்ஃபாஸையுமே x பவர் n - 1ஓட நான் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். அது எல்லாத்தையும் நான் சம் பண்ணி சம்மேஷன் α(i) x பவர் n - 1ன்னு ரைட் பண்ணிக்கலாமா? இங்கே ஆல்ஃபா டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு நெகட்டிவில் இருக்கனால நான் இங்கே நெகட்டிவ்னு போட்டுக்கிறேன். புரியுதா? நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் அட் அ டைமில் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். α1 α2 ரெண்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லா எக்ஸ் கூடயும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இந்த எக்ஸ் கூடயும் பண்ண மாட்டோம், பேலன்ஸ் இருக்கக்கூடிய n - 2 எக்ஸோட நம்ம பண்ண போகிறோம். அப்போது α1 α2 x பவர் n - 2ன்னு போடுவோம். அடுத்து நான் α2 α3 கூட எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். α2 α3 x பவர் n - 2ன்னு போடுவோம். α3 α4 x பவர் n - 2ன்னு போடுவோம். இப்படி கண்டினியூ ஆகுமா? அதனால் அது எல்லாத்தையும் நான் சம் பண்ணி சம்மேஷன் α(i) α(j) x பவர் n - 1ன்னு போட்டுக்கிறேன். இங்கே ஏன் நெகட்டிவ் பாசிட்டிவ் போட்டிருக்கீங்க அப்படின்னா α1 நெகட்டிவ் α2 நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் நமக்கு பாசிட்டிவ் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் இப்படி இந்த ப்ராசஸ் நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகிறேன். போகும்போது லாஸ்ட்டில் என்ன பண்ண போகிறேன்? α1 α2 α3ன்னு இருக்கக்கூடிய n டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபாஸையுமே நான் மல்டிப்ளை பண்ணுவேன். மல்டிப்ளை பண்ணும்போது α1 α2 α3 and so on ஆல்ஃபா என்னென்னு இருக்குது. இப்போ எல்லாமே பாசிட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த இடத்துல கண்ணை மூடிட்டு ப்ளஸ்ன்னு போட்டுருவேன். பட் நமக்கு அப்படி இல்லை, மைனஸ்ன்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இங்கே மாறும். இப்போ நமக்கு ஒரு 3 வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா மைனஸ் வரும், 4 வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா ப்ளஸ் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? -1 பவர் என்னன்னு போட்டுக்கிறேன். அப்போது எனக்கு ஈவன் நம்பராக இருந்தால் நமக்கு பாசிட்டிவ் ஆகிடும், ஆட் நம்பராக இருந்தால் நமக்கு நெகட்டிவ்லேயே இருக்கும். ஓகேவா? இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷன் நான் வந்து ஈக்குவேட் பண்ண போகிறேன். கோஎஃபிஷியன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஈக்குவேட் பண்ண போகிறேன். எக்ஸ் பவர் n அது ரெண்டுக்கும் கோஎஃபிஷியன் என்ன? 1 1. ஸோ இதை நான் வந்துட்டு நான் இது தானே எழுதணுன்ற அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், P1 = சம்மேஷன் α(i). அதை நான் சம்மேஷன் α(i) ஈக்குவல் டுன்னு எடுத்தேன்னா என்ன ஆகும்? இந்த மைனஸ் அங்கே போயிடும்.
ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் P1. சம்மேஷன் ஆல்ஃபா ஜேக்கு பதிலாக P2. ஓகேவா? அப்போ அண்ட் ஸோ ஆன் இந்த சம்மேஷன் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 அண்ட் ஸோ ஆன் ஆல்ஃபா n இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா? அந்த டேர்ம் ஈக்குவல் டு சாரி அடுத்த 3 டேர்ம்ஸ் இருக்கும். ஆல்ஃபா ஆல்ஃபா ஜே ஆல்ஃபா கேன்னு சொல்லிட்டு 3 டேர்ம்ஸ் இருக்கும். அது வந்து P3க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த லாஸ்ட்டில் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய டேர்ம்ஸ் Pnக்கு ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இது எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே நான் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்ற டவுட் உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளோவுமே உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். பட் நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது மட்டும்தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லா ரூட்ஸையுமே நான் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் -P1. ரெண்டு டேர்ம்ஸாக அட் அ டைமில் எடுத்து நான் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் P2. 3 டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் -P3. அடுத்து எல்லா ரூட்ஸையுமே நான் மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் தான் Pn. ஓகேவா? இது உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இவ்வளவுமே சொன்னேன். இது எப்படி வந்துச்சுன்னு டவுட் வரக்கூடாது இல்லையா? அதுக்காக தான். இதை மட்டும் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா சம்ஸ்க்குமே இது நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன். இதில் நம்ம 6 டைப்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். ரூட்ஸ் வித் சைன்ஸ் சேஞ்ச்டு. நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸே எடுத்துக்கலாம். a0 x power n plus a1 x power n minus 1 plus and so on plus an. இதுதான் நமக்கான f of x என்ற ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னேன், ஃபுல் டேர்ம்ஸையுமே நான் a0 டிவைட் பண்ணணும்னு சொன்னேன்னா, டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? இது கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் பவர் n plus P1 x power n minus 1 plus and so on plus Pn equal to 0 கிடைக்குமா? நெக்ஸ்ட் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 இது எல்லாத்தையுமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தேர் ரூட்ஸ்னு சொல்ல போகிறேன். அப்போ என்ன செய்வோம்? ஆல்ஃபா 1 மைனஸ் எக்ஸ், ஆல்ஃபா 2 மைனஸ் எக்ஸ், சாரி எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா 1, எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா 2, x minus alpha 3 and so on x minus alpha n equal to 0. இப்போ எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லுவேன். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு லாஸ்ட்டில் என்ன ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருக்கும்? சம்மேஷன் ஆல்ஃபா x power n minus summation alpha I x power n minus 1 plus summation alpha I alpha j x power n minus 2 plus and so on. இந்த ஈக்குவேஷன் நம்ம கிடச்சிருக்குமா? இதில் ரூட்ஸ் வித் சைன்ஸ் சேஞ்சுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ எக்ஸ்ன்னு இருக்க இடத்துலலாம் நான் மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதை மைனஸ் எக்ஸ்ன்னு போட போகிறேன். மைனஸ் எக்ஸ் பவர் என் சம்மேஷன் ஆல்ஃபா ஐ மைனஸ் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன்னு இருக்குது. இதனால் நமக்கு ஏதாவது ரூட்ஸில் வந்து சேஞ்சஸ் கிடைக்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். கிடைக்குமா? சான்ஸே கிடையாது. நமக்கு பாசிட்டிவ்னு இருந்தாலும் சரி நெகட்டிவ்னு இருந்தாலும் சரி சைன் மட்டும் சேஞ்ச் ஆகுது. ரூட்ஸ் எல்லாம் அதே தான். நான் சேம் ஈக்குவேஷன் தான் எடுத்திருக்கேன். சைன்ஸ் மட்டும் அப்படியே டிட்டோவாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ப்ளஸ் எல்லாமே மைனஸ் ஆகிடுச்சு, மைனஸ் எல்லாமே ப்ளஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நோ ஒரி, நமக்கு எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறதில்ல. அங்கே நம்ம என்ன செஞ்சோமோ அதே ஈக்குவேஷன் தான் நமக்கு லாஸ்ட்டில் வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ரூட்ஸ் மல்டிப்ளைட் பை எ கிவன் நம்பர். இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? சேம் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். f of x equal to a0 x power n plus a1 x power n minus 1 plus and so on plus an equal to 0. இதில் நான் எக்ஸுக்கு இன்ஸ்டடாக y by mன்னு நான் எடுத்துக்க போகிறேன். அப்போ என்ன கிடைக்கும்? a0 இங்கே f of y by m, y power n power by m power n plus a1 x power n minus 1
சாரி y power n minus 1 m power n minus 1 plus and so on an equal to 0 கிடைச்சிருக்குமா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எம் பவர் என்னால் ஃபுல் டேர்மையுமே நான் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். மல்டிப்ளை பை எம் பவர் என் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? a0 இங்கே எம் பவர் என் வந்துட்டு டிவைடில் இருக்குது. இது நான் மல்டிப்ளை எம் பவர் என் போட்டேன்னா என்ன ஆகும்? எம் பவர் என் கேன்சல் ஆகிடும். அப்போ ஒய் பவர் என் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கும். இங்கே என்ன கிடச்சிருக்கும்? a1 இங்கே நான் இன்ட்டு எம் பவர் என்னன்னு போட்டேன் அப்படின்னா இந்த எம் பவர் எண்ணில் என் மைனஸ் ஒன் டேர்ம் கேன்சல் ஆகிட்டு ஒரே ஒரு எம் மட்டும் பேலன்ஸ் இருக்குமா நமக்கு? அப்போ என்ன வரும்? ஒய் பவர் என் மைனஸ் ஒன் எம் பவர் ஒன். நெக்ஸ்ட் என்ன வரும்? a2 ஒய் பவர் என் மைனஸ் டூ எம் பவர் 2 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்குமா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் பண்ணுறது தான். ஃபுல் டேர்முமே ஏ நாட்டால் டிவைட் பண்ணுறேன். அப்போ ஏ நாட்டால் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? கேன்சல் ஆகிடும். நான் இதுக்கு P1ன்னு நேம் கொடுப்பேன், இதுக்கு P2ன்னு நேம் கொடுப்பேன், லாஸ்ட் டைமுக்கு PNன்னு நேம் கொடுப்பேன். கரெக்டுங்களா? அப்போ என்ன வருது? ஒய் பவர் என் ப்ளஸ் இங்கே நமக்கு எம் மட்டும்தானே இருக்குது. ஸோ நான் எம்மை வந்து முன்னாடி போட்டுக்கிறேன். P1 ஒய் பவர் என் மைனஸ் ஒன் ப்ளஸ் P2 சாரி எம் இருக்கும், எம் ஸ்கொயர் இருக்கும் நமக்கு இந்த இடத்துல. P2 ஒய் பவர் என் மைனஸ் டூ இருக்கும் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் எம் பவர் என் மைனஸ் ஒன் Pn மைனஸ் ஒன் ஒய் பவர் ஒன் இருக்கும். லாஸ்ட் ஒன் எம் பவர் என் Pn ஈக்குவல் டு 0. இதெல்லாம் நமக்கு ஈக்குவேஷனில் கிடச்சிருக்கும். இதில் நமக்கு இந்த எம் டேர்ம்ஸ் மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் டேர்ம்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா n வரைக்கும் நமக்கான ரூட்ஸ்ன்னு சொன்னோம். இங்கே நமக்கு ஒன்றும் சேஞ்சஸ்ன்னு பெருசாக ஆகலை. செகண்ட் டேர்மில் எம் இருக்குது, அடுத்து எம் ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் எம் பவர் என் மைனஸ் ஒன் எம் பவர் என் இருக்குது. அப்போ நமக்கு ரூட்ஸ் என்னவாக இருந்திருக்கும்? சேம் எம் ஆல்ஃபா 1 எம் ஆல்ஃபா 2 எம் ஆல்ஃபா 3 அண்ட் ஸோ ஆன். இதுதான் நமக்கான ரூட்ஸாக இருக்கும். ஓகேங்களா? நார்மல் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஏனாட்டால் டிவைட் பண்ணுறோம். எனக்கு P1 P2 நான் நேம் கொடுத்தேன். அப்போ எனக்கு ஈக்குவேஷன்ஸோட ரூட்ஸ் என்ன கிடச்சிச்சு? ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 அண்ட் ஸோ ஆன்னு கிடச்சிச்சு. அடுத்து என்ன பண்ணேன்? எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டேன், சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணேன். அப்போ எனக்கான ரூட்ஸ் என்னவா கிடச்சிச்சு? சேம் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 தான் என்னோடய ரூட்ஸாக கிடச்சிச்சு. இப்போ என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு கிவன் நம்பர் எம்ன்ற ஒரு காமனான நம்பரால் ஃபுல் ஈக்குவேஷன்ஸுமே எனக்கு மல்டிப்ளை ஆகியிருக்கு. அப்படி மல்டிப்ளை ஆகியிருக்கு அப்படின்னாலும் நோ ஒர்ரி, எம் ஆல்ஃபா 1 எம் ஆல்ஃபா 2 எம் ஆல்ஃபா 3 எந்த நம்பரால் மல்டிப்ளை ஆகியிருக்கோ அந்த நம்பரை நம்ம இந்த மல்டிப்ளை பண்ணி போட்டோன்னா நமக்கான ரூட்ஸ் நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். அங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, இங்கே நம்ம ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம்? f of x equal to a0 x power n a1 x power n minus 1 plus and so on plus an equal to 0. இதானே நமக்கான ஈக்குவேஷன், பாலினாமியல் ஈக்குவேஷன். இதில் என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் சாரி நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம P1 P2 சேஞ்ச் பண்ணியே வச்சிடலாமா? நான் ஃபுல்லாகவே a0 டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணி நான் வந்து P1ன்ற நேம் கொடுத்தே வச்சிடுறேன். அப்போ x power n P1 x power n minus 1 plus and so on Pn equal to 0. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே நான் 1/yன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். அப்போ என்ன வரும்? 1/y பவர் n ப்ளஸ் P1 1/y பவர் n minus 1 plus and so on ப்ளஸ் Pn minus 1 1/y power
1 ப்ளஸ் பிஎன் ஈக்குவல் டு 0. இதான் நமக்கு ஈக்குவேஷன்ஸு கிடைக்கும். இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து ஒய் பவர் என்னால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இங்கே ஆல்ரெடி ஒய் பவர் என் இருக்குது. அப்போ இங்கே நான் ஒய் பவர் என் போட்டேன் அப்படின்னா ரெண்டுமே கேன்சல் ஆகி எனக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். இங்கே P1, இங்கே ஒய் பவர் n-1 இருக்குது. நான் மேலே ஒய் பவர் என்னன்னு போட்டேன் அப்படின்னா கேன்சல் பண்ணும்போது எனக்கு லாஸ்ட்டாக என்ன கிடச்சிருக்கும்? ஒய் பவரில் n-1 டேர்ம்ஸுமே கேன்சல் ஆகிட்டு ஒரு ஒய் மட்டும் இருந்திருக்கும். அப்போ P2க்கு ஒய் ஸ்கொயர் மட்டும் இருந்திருக்கும். ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் Pn-1. இங்கே எனக்கு என்ன இருந்திருக்கும் அப்படின்னா ஒய் பவர் n-1 இருந்திருக்கும். இங்கே Pnக்கு ஒய் பவர் n நமக்கு ஆட் ஆகி வந்திருக்கும். கரெக்டுங்களா? இதுதான் நமக்கான ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம ரூட்ஸ் எப்படி எழுதுவோம் அப்படின்னா 1/α1, 1/α2, 1/α3 and so on, 1/αn. இது எல்லாமே நமக்கான ரூட்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நார்மல் ஈக்குவேஷன்ஸ் கொடுக்கும்போது α1, α2, α3 நம்ம ரூட்ஸ்னு சொன்னோம். அதை சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணும்போதும் சேம் அதே ரூட்ஸ் தான் நமக்கு கிடச்சிச்சு. ஏதோ ஒரு கிவன் நம்பரால் நான் ஃபுல் டேர்மே மல்டிப்ளை பண்ணேன். எதால் மல்டிப்ளை பண்ணணும் அந்த டேர்ம் நம்ம ரூட்ஸ் கூட மல்டிப்ளை ஆகி ரூட்டாக வந்துச்சு. அடுத்து நம்ம ரெசிப்ரோக்கலாக மாற்றி எழுதுனேன். ரெசிப்ரோக்கலாக நான் சேஞ்ச் பண்ணி எழுதும்போது நமக்கான ரூட்ஸும் ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், டு இன்க்ரீஸ் or decrease the roots of a given equation by a given quantity. ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, ஏதோ given quantity, ஏதோ சம் நம்பரோ ஒரு அல்ஜிப்ரிக்கோ ஏதோ ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. அதால் ப்ளஸ் பண்ணுறோம் இல்லைனா மைனஸ் பண்ணுறோம். அப்படி செய்யும்போது நமக்கான ரூட்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றதான் பார்க்குறோம். நம்மளோட பாலினாமியல் ஈக்குவேஷன் என்ன? a0 x power n plus a1 x power n-1 plus and so on plus an equal to 0. இதுக்கான ரூட்ஸ் நமக்கு என்னென்ன இருக்கும்? x minus alpha 1, x minus alpha 2 and so on, x minus alpha n. இதானே நமக்கான ரூட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா f of xக்கு பதிலாக f of x plus hன்னு எடுத்துக்கிறேன். நான் xை வந்து x plus hன்னு சொல்லிட்டு நான் எழுதிக்க போகிறேன். அப்போ நமக்கான ரூட்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கும்? x plus h minus alpha 1, x plus h minus alpha 2 and so on, x plus h minus alpha n equal to 0 கிடைச்சிருக்குமா? இப்போது எனக்கு எக்ஸுன்ற இடத்துல எந்த நம்பரை போட்டேன் அப்படின்னா ஃபுல் ஈக்குவேஷன் எனக்கு 0 கிடைக்கும். இப்போ எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா 1 மட்டும் இருந்துச்சு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா 1 அப்படின்னு நான் சொன்னேன். இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் ஆல்ஃபா 1 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. அப்போது எனக்கு எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் ஹெச் ப்ளஸ் ஆல்ஃபா 1ன்னு போட்டேன்னா இந்த டேர்ம் 0 ஆகும். இங்கே என்ன பண்ணணும்? மைனஸ் ஹெச் ப்ளஸ் ஆல்ஃபா 2ன்னு போட்டால் 0 ஆகும். இங்கே மைனஸ் ஹெச் ப்ளஸ் ஆல்ஃபா என்னன்னு போட்டோன்னா 0 ஆகும். அப்போ இதுக்கான காமன் டேர்மை நம்ம எதை வச்சுக்கலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹெச் ப்ளஸ் ஆல்ஃபா ஆர். ஆர்ன்றது 1லேருந்து n வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸுக்குமே காமனாக நான் வந்துட்டு ஒரு ஃபார்ம், ஜென்ரல் ஃபார்மாக நான் ரைட் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹெச் ப்ளஸ் ஆல்ஃபா ஆர் அப்படின்னு போடும்போது தான் எனக்கு ஃபுல்லாகவே 0 ஆகுது. அப்போ இதை நம்ம ரூட்ஸ்க்குன்னு சொல்லிடலாமா? இதை நம்ம எங்கே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி வந்துட்டு சம் இருக்குது, நான் ப்ராப்ளம் இருக்குது நான் சொல்கிறேன். அதில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதை கிளியராக பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ஒரு கிவன் குவான்டிட்டியால் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தேன். சப்போஸ் நான் அதை டிக்ரீஸ் பண்ணி பார்த்துருந்தேன் அப்படின்னாலும் நமக்கு சேம் அதே தான் வந்திருக்கும். டிக்ரீஸ் பண்ணி தான் என்ன வரும்? இங்கே மைனஸ் வந்திருக்கும். ஆமாவா? எக்ஸ் மைனஸ் ஹெச்னு வந்திருக்கும். அப்போ எனக்கு ரூட்ஸில் என்ன கிடச்சிருக்கும்? ப்ளஸ் ஹெச்னு கிடச்சிருக்கும். ஓகேவா? எனக்கு இன்க்ரீஸ் பண்ணி வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு ரூட்ஸில் டிக்ரீஸ் ஆகி வரும். ஈக்குவேஷனை நம்ம டிக்ரீஸ் பண்ணி போட்டோம்னா நமக்கு கிடைக்கிற ரூட்ஸில் இன்க்ரீஸ் ஆகி வரும். அப்படியே நமக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு சேஞ்ச் ஆகி வரும். ஓகேங்களா? கிளியரா? நெக்ஸ்ட்டு ரிமூவல் ஆஃப் டேர்ம்ஸ்.
ரிமூவல் ஆஃப் டேர்ம்ஸ்ன்றது வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இருக்குது. எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x² ப்ளஸ் 3 = 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் செகண்ட் டேர்மை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு செகண்ட் டேர்ம் என்ன? 2x². அப்போ x²ன்ற டேர்மே இந்த ஈக்குவேஷனில் இல்லாமல் நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்போ நம்ம அதை எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த டாபிக் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இது கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சம்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். நமக்கான பாலினாமியல் ஈக்குவேஷன் as usual என்னவோ அதை எழுதிக்கிறோம். a0x⁴n + a1x⁴n - 1 + and so on + an = 0. ஓகேங்களா? இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணாம், எக்ஸ் தான் நம்ம ரிமூவ் பண்ணணும் போகிறோம். அப்போ எக்ஸை ரிமூவ் பண்ணணும்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? x = y + h அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். புரியுதா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? இதுக்கு ரூட்ஸ் என்னென்ன இருக்குது நமக்கு தெரியும் இல்லையா? x - α1, x - α2 and so on, x - αn. இதுதான் நமக்கான ரூட்ஸு. இப்போ நான் எக்ஸ் இருக்க இடத்துலலாம் y + hன்னு போட போகிறேன். அப்போ y + h - α1, y + h - α2 and so on, y + h - αn. இதுதான் நமக்கான ரூட்ஸாக கிடைக்கும். ஓகேங்களா? இதில் நமக்கு எந்த டேர்மை ரிமூவ் பண்ணணுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி எழுதிடுவோம். இது இப்போ சொல்லும்போது உங்களுக்கு குழப்புற மாதிரி தான் இருக்கும், பட் சம் பார்க்கும்போது உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். த லாஸ்ட் டாபிக், டெஸ்கார்ட்ஸ் ரூல் ஆஃப் சைன்ஸ். இந்த சைன் ரூல், இது என்ன ரூல் அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இப்படி இருக்குது அப்படின்றப்போ எத்தனை இடத்துல சைன் சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு பார்க்குறோம். ஒரு இடத்துல தானே நடந்திருக்கு. ஸோ கவுண்டிங் நம்ம 1ன்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ நமக்கு சேம் சைன்ஸும் வரலாம், இல்லை நெகட்டிவ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ன்னு அதுக்கு ஆப்போசிட் சைன்ஸாகவும் வரலாம். இங்கே நமக்கு எத்தனை இடத்துல சைன் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணி போடுறோம். ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போடும்போது நமக்கு சைன்ஸ் எந்தெந்த இடத்துல சைன் சேஞ்சஸ் நடந்துச்சோ இதுதான் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ்க்கான இது. எத்தனை சைன்ஸ் சேஞ்ச் நடந்திருக்குன்னு பார்க்குறோம். 1 நடந்திருக்கு அப்படின்னா அங்கே நமக்கு ஒரே ஒரு பாசிட்டிவ் ரூட்டு தான் இருக்கும். மைனஸ் எக்ஸ்ன்னு போடும்போது எத்தனை சைன் சேஞ்ச் நடக்குதோ அத்தனை நெகட்டிவ் ரூட்ஸ் நமக்கு கிடைக்கும். புரியுதா? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போடும்போது எத்தனை சைன் சேஞ்ச் இருந்துச்சோ அத்தனை பாசிட்டிவ் ரூட் இருக்குது. மைனஸ் எக்ஸ் போடும்போது எத்தனை சைன் சேஞ்ச் நடந்துச்சோ அத்தனை நெகட்டிவ் ரூட் இருக்குது. ஓகேவா? இந்த சம் பாருங்கள், நல்லாவே கிளியராக புரியும் உங்களுக்கு. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் இன் எஃப் ஆஃப் எக்ஸ் = -x³ - 3x + 2. நமக்கு நெகட்டிவ் ரூட்ஸோடைய நம்பர் ஆஃப் தான் கேட்குறாங்க. என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். -x³ - 3x + 2. இங்கே நமக்கு எத்தனை இடத்துல மைனஸ் மைனஸ் பாசிட்டிவ், எத்தனை இடத்துல சைன் சேஞ்சஸ் நடந்திருக்கு? ஒரு இடத்துல தான் நமக்கு சைன் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அப்போ இதுக்கு நமக்கு ஒரு பாசிட்டிவ் ரூட் இருக்கும். ஓகேவா? நான் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு ரைட் பண்ணிக்கிறேன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? இந்த டேர்ம் ப்ளஸ் ஆகிடுமா? ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, நான் ஆல்ரெடி இன்னொரு மைனஸ் போட்டு க்யூப் பண்ணேன் அப்படின்னா ப்ளஸ் ஆகிடுமா? x³ இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, நான் இன்னொரு மைனஸ் போட்டேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? +3x + 2. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் 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 எத்தனை இடத்துல சைன் சேஞ்சஸ் இருக்குது? நோ சைன் சேஞ்சஸ். அப்போ 0 ரியல் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ், நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ்னு சொல்லலாம். இப்போது இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். இங்கே ஒரே ஒரு பாசிட்டிவ் ரியல் ரூட்டு தான் இருக்குது, இங்கே 0 நெகட்டிவ் ரியல் ரூட் இருக்குது. அப்போது நமக்கு கியூபிக்னாலே 3 ரூட்ஸ் இருக்கணும் தானே? இங்கே 1 தான் இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ எப்படி மேம் 3 ரூட்ஸ் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? அப்படி இருக்காதுன்னா அப்போ இது தப்பு தானே இந்த ரூல்னு நீங்கள் நினைக்கலாம். நல்லா வேர்ட்ஸை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரே ஒரு பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ், 0 நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் தான் இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ நமக்கு இதுக்கான மீத 2 ரூட்ஸ் எப்படி இருந்திருக்கும்னா இமேஜினரி ரூட்ஸாக இருந்திருக்கும். உங்களுக்கு கொஸ்டின்ஸில் இப்படி கூட கேட்கலாம்.
ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ்னு கேட்டாங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எத்தனை சைன் சேஞ்சஸ் இருக்கோ அதை சொல்லிடுவீங்க. நெகட்டிவ் ரூட்ஸ்னு கேட்டாங்கன்னா மைனஸ்னு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட்டு எத்தனை சைன் சேஞ்சஸ் இருக்கோ அத்தனைன்னு சொல்லிடலாம். எத்தனை இமேஜினரி ரூட்ஸ் இருக்குதுன்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எத்தனை சைன் சேஞ்சஸ் இருக்குது, எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் எத்தனை சைன் சேஞ்சஸ் இருக்குது, பாசிட்டிவ் ரியல் ரூட் இருக்குது, நெகட்டிவ் ரியல் ரூட் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறோம். அதுலேருந்து மொத்த அந்த பவர்ஸ் இருக்கு இல்லையா, டிகிரி இருக்கு இல்லையா, மைனஸ் பண்ணோன்னா வர வேல்யூ தான் இமேஜினரி ரூட்ஸ்க்கான வேல்யூ. ஓகேவா? இந்த 3 விதமாக தான் டிஸ்கல்ஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணி நமக்கான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இன்றைக்கி நான் சொன்ன எல்லா டாபிக்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சில டாபிக்ஸுக்கு சம் சொல்லாமல் இருக்கேன். அது வந்து இல்லை வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகிறதுனால அந்த சம்ஸை நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த சம்ஸ் எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு ஷார்ட்ஸாவது கண்டிப்பாக நான் போட்டுருவேன். ஓகே, எல்லாருமே நம்மளோட சேனல்ஸ் நல்லபடியாக ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் வந்துட்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நமக்கு வீடியோ வந்துட்டு டிலே ஆகவே ஆகாதுங்க. டெய்லி வந்துட்டு நான் வீடியோஸ் வந்து அவங்க அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.